ஆன் பண்ணிட்டியா? ஓகே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காணிக்க லாஸ்ட்டில் எடுத்துருவோம். எப்படி போச்சு புயல்லாம்? நல்லா போச்சா? விசுவாசத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. விசுவாசம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் விசுவாசம். ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அது தேவனை பிரியப்படுத்துது. எது பிரியப்படுத்துது அப்படின்னா, வேதமே வெளிப்படையாக சொல்லுது, கர்த்தருக்கு நிறைய காரியங்கள் பிரியமாக இருக்கிறாரு. நற்கிரியைகளில் பிரியமாக இருக்கிறாரு, அவர் அன்பு செலுத்துறதுல பிரியமாக இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் பிரியமாக இருக்கிறாரு. ஆனால் வேதம் வெளிப்படையாக போல்டாக ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா, அதை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு? 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாது. எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்தா தான் ஒரு ஆணாக இருப்பாங்க. அதே போல் ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அன்பு. அவங்களுக்கு மரியாதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அன்பை எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்பை கொடுத்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, டெய்லி மனைவி கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ சொன்னால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சூப்பராக உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. காப்பி சுட சுட மூஞ்சிக்கு வராது, டேபிளுக்கு வரும் அப்படின்றாரு. அப்போது பெரும்பாலான பெண்கள், அதாவது லேடிஸ், இவங்க உணர்ச்சியினால் இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், மேல் அதாவது வெளிப்பிரகாரமான காரியங்களில் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க பெண்கள். ஆண்கள் வேறு விதமாக இருக்கிறாங்க, அவங்க அந்தமாதிரி அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. பெண்களுக்கு எதனா ஒன்றா அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா கர்த்தர் அந்த மாதிரி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவங்களுக்கு நிறைய செஞ்சுட்டே இருக்கணும், அப்போது அவங்க நல்லா கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் தேவனுக்கு ரொம்ப பிரியமான இருக்குது எதுனா விசுவாசம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், விசுவாசம். விசுவாசம் தான் தேவன் என்ன பண்ணுது, ரொம்ப பிரியப்படுத்துது. விசுவாசம்னா என்னது? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாது நிச்சயம். நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் புடவை இருக்குது. இப்போ நான் போட்டுன்னு இருக்கிற பனியன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் ரொம்ப பெருமை பீத்திக்கிறாரு அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. இது ஒரு வெள்ளைக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதோட விலை 1500 ரூபா. லிவைஸ்ன்ற கம்பெனி. பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரில, 1500 ரூபா பனின்னு. ஒரு புடவை இருக்குது, நான் பார்த்தேன் கண் எதிர்க்க, பார்த்தா 1.5 லட்சம். ஆனால் இந்த புடவை 1.5 லட்சமா அப்படின்னு. சாதாரண புடவையும் இருக்குது. சாதாரண புடவை 250 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு தெரில எனக்கு. 250 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுதா? நார்மலாக புடவை எவ்வளோங்க வருது? 500 ரூபா. அதுக்கும் கம்மியா? அதை தான் நான் சொன்னேன். 250 ரூபா இருக்குது. 500 ரூபா அப்படி படிப்படியாக போகுது. கவனிங்க, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எப்படியா வெற்றி அடைஞ்சிட்டேன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், என்ன சொன்னேன்னா, கவனிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போ உங்களுடைய ஹஸ்பண்டெல்லாம் இந்த சர்ச்சைக்கு வராங்களோ அப்போ தான் நான் வெற்றி பெற்றேன்னு அர்த்தம்னு. கை தட்டுங்க. விசுவாசம், அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா?
கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அப்படின்னு வசனமே சொல்லுது. ஆனால் விசுவாசம் அதுக்கு மேலே, ஒரு படி மேலே, அது பலப்படி மேலேன்னு சொல்லலாம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயம். அது கொஞ்சம் அட்வான்ஸா போகுது விசுவாசம். எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ அந்த சமயத்திலேருந்து மனுஷன் ஒரு காரியத்துக்குள்ளாக வர வைக்கப்பட்டு விட்டான். இது இல்லாம மனுஷனால ஏன் உயிர் வாழவே முடியாது, வாழவே முடியாது. அப்படின்றது ஒன்று என்னன்னா விசுவாசம். அதனால்தான் வேதத்தில் போட்டிருக்கு, தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு போட்டுருக்கு. அவங்கவுங்க விசுவாசத்தினால பிழைக்க முடியும். விசுவாசன்றது சும்மா உங்களுக்கு பேசும்போது புதுசா தெரியலாம். விசுவாசன்றது ஒண்ணுமே இல்லைங்க, நம்பிக்கைய அதிகமா காட்டுறது தான் விசுவாசம். இப்போ நம்பி உக்காந்துருக்கிறீங்க இந்த சேர்ல இல்லையா? இந்த சேர் எல்லா சேருமே ஒரு கால் உடஞ்சிருக்குது, கொஞ்சம் குயிக் பேஸ்ட் போட்டு ஒட்டி இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா சொல்றீங்க? கொஞ்சம் ஆட்டி பார்க்குறேன். எவ்வளோ நம்பிக்கையாக உட்காந்து இருக்கிறீங்க, இது உடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு யதார்த்தமாகவே என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் ஒரு சேர் இருக்குது, உக்காந்தாலே வச்சுக்கும். அந்தமாரி சேர்லாம் இருக்குது, அதான் ஏற்கனவே உடஞ்ச சேர். ஆனால் பொதுவாக இந்த சேரில் உக்காந்தா உடையாதுன்னு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மென்டாலிட்டி இருக்குதுல்ல. உக்காந்தா உடையாதுன்னு என்ன பண்ணுறோம், எல்லார் வீட்லேயும் போய் டப்பு டப்புன்னு கேரை போட்டு உக்காந்துக்கிறோம், எதுவுமே கேட்கறது கிடையாது. உட்காந்து வந்தவொடனே சேரை 4 கால் திருப்பி ஒன்று ஆட்டி பார்த்துட்டு உட்காரது கிடையாது. என்ன பண்ணுறோம், பொதுவாக வந்தோடனே உட்கார. அது என்ன, அது நம்பிக்கை. நம்பிக்கைக்கும் மேலே என்னது, நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயம்னு இன்னொரு இடத்துல போடுறாரு. நம்பிக்கையை பற்றி பேசிட்டு காணப்படாதது நிச்சயம்னு போடுறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருமே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நம்ம ஜனங்களை பாருங்க. நான் அம்மு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் இப்போ கமல் பாஸ்டர் சொன்னார், பாடுறதுக்கு நீ என்ன பண்ணு, பாரு மழையாக இருக்கும் சொல்லிவிடு, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவாங்க, நம்ம சபை விசுவாசிகிட்ட சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் போவேணாம் அப்படின்னா. நான் இப்போ கார் வாங்கிறதுக்கு போனேன், வாடகை காரு, ஆட்டோவை விட்டுட்டேன், கிளைம் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். வாடகை காரை வாங்கிறதுக்கு இப்போ போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முச்சோடனே அங்கே தான் போகிறேன். நான் கிளைம் பண்ண விட்டுனா அது ஒரு 2 மாதம் ஆகும். ஏன்னா ஒய்ஃபெல்லாம் வரல, பாருங்கள், வந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு கூட்டமாக ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க 4 பேர் சேர்ந்து. இப்போ பைக்கில் தான் வந்தேன். பைக்கில் வரும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. ஆட்டோவில் வந்தால் ரொம்ப ஈஸி, வெயிலில் கொஞ்சம் மறைச்சிக்கலாம், மேலே எதிர்காற்று அடிக்காது, எவனா துப்புனா கூட கண்ணாடியில் போட, நம்ம மேலே படாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கார் வரப்போகுது, கவனிங்க, எப்படியோ வந்துட்டேன் பாருங்க. 2 வழி இருக்குது, பைபாஸில் ஏறுறேன் பெரும்பலத்தூர்லேருந்து. இந்த பக்கம் ரைட்டில் திரும்பினா நம்ம பெரும்பாக்கம் வந்துடலாம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் கார் வாங்க போகலாம். ஆனால் ஆண்டவர் என்னை எங்கே இழுத்துன்னு வர்றாரு. அப்போ தான் நான் வரும்போது ஜெபம் பண்ண வந்தேன், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது. மழை வந்தாலும் சரி, நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கான ஆள். நான் பெய்கிற மழையில் கூட என்ன பண்ணுவேன், சவாரி பார்த்துன்னு இருப்பேன், எல்லாம் பண்ணின்னு இருப்பேன். பாருங்க, இந்த கஷ்டம் இஷ்டம். ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார், என்னை பற்றி அவ்வளோ தெரியாது அவருக்கு, ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னா, இந்த செவரில் ஏற முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, ஆனால் முடியும்னு சொல்லி ஏறுற ஆள் நீங்கள். அப்படிப்பட்ட மைண்டோ, அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஆள், முடியாதுன்னா முடிச்சு காட்டுற ஆள். எல்லாத்துக்கும் ஓடுற நம்ம சபைன்னா விட்டுருவோமா? பிசாசு சொன்னா, போகும்போதே மழை வந்து நின்ட்டினா
இல்லை அங்கங்கே இதெல்லாம் திறந்து விட்ருவாங்க. தண்ணி வந்துச்சுன்னா வரும்போது நார்மல் மழையிலே தண்ணியெல்லாம் பார்த்துக்கிறேன் நான். இதில் வேறு இதெல்லாம் இங்கே வந்து பார்த்ததும் இல்லை. ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க, வெதர் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்து இது அந்த மாதிரிலாம் இருந்துக்குது அப்படின்னா. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், ஐயோ சர்ச்சு உள்ளெல்லாம் தண்ணி வந்துருக்கும் போல். இன்னொன்று ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், சரி ஜனங்களும் வரத்துக்கு யோசிப்பாங்க, ஏன்னா கீழே தண்ணி இருக்கும், கரண்ட்டை கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லிஃப்ட்டில் இறங்கணும் ஏறணும், ஒருத்தவங்க 7வது மாடி 6வது மாடி படிக்கட்டிலேருந்து இறங்கி வரத்துக்கும் யோசிப்பாங்க. இன்னொன்று தண்ணி இருக்கும், தண்ணியில் நந்து வரத்துக்கு யோசிப்பாங்க. மறுபடியும் போகும்போது மழை பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. பிடிச்சிக்கிச்சுன்னா இதெல்லாம் இவ்வளோ பிடிச்சிக்கிச்சுன்னு இருக்குது, பிடிச்சிக்கிச்சுன்னா இவ்வளோ பிடிச்சின்னு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் கர்த்தர் பாருங்க அழகாக அவங்கள பிடிச்சின்னு வந்து உட்கார வச்சிட்டாரு. ஆமென். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு. காரணம் பாருங்கள், மழை ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுலேயும் நீங்கள் வந்து உக்காந்து இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையிலையும் 2 பேர் வந்து உக்காந்து இருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. சூப்பர்ல, கர்த்தர் அற்புத விதமாக நடத்துகிறாரு. ஆமென். கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசன்றது பயங்கரமான ஒரு சக்திங்க, பயங்கரமான ஒரு சக்தி. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் கற்றுக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. அது ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். காணப்படாதது நிச்சயம். சொல்லுங்க, காணப்படாதது நிச்சயம். நான் தவுக்கலை கதை சொன்னேன்ல, தவுக்கலை எல்லாம் சொல்லுங்க, தவுக்கலை. நான் தப்பாக சொன்னால் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். தவக்கலை, தவளை, நம்ம என்ன சொல்லுவோம், தவுக்கலை. ஆனால் உண்மையான பேர் என்னது, தவளை. நம்ம சின்னதாக இருக்கும்போது சில காரியங்களை பார்க்க மாட்டோம். ஹாஸ்பிட்டலும் சரி, சில பிரச்சனைகளும் சரி, எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும்போது பிசாசு வந்து சின்னதாக தான் எடுத்துன்னு வருவான். சொல்லுங்கள், சின்னதாக தான் வருவான். அதனால தான் இயேசுவும் என்ன பண்ணிட்டார், சின்னதாக ஆரம்பிக்கிறார். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவரும். பிசாசு வந்து பெருசாத்துன்னு வந்து பாதிப்பை இந்த பூமியில் செய்யல, சின்னதாக தான் எடுத்துன்னு வந்தான். அந்த சின்னது தான் பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்து இருக்குது. இன்னமும் இந்த உலகம் அப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்குது. என்ன சொன்னால், அந்த பழத்தை சாப்பிடுன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், சாப்பிடாதன்னாரு. ஆண்டவர் சொன்னார் சாவேன்னார். இவர் சொல்கிறாரு சாவ மாட்டேன்னாரு. இவன் சொல்கிறான் சாப்பிடு, சாவே மாட்டேன் அப்படின்றான். ஆண்டவர் சொன்னது என்னது, சாகவே சாவாய். ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், அதெல்லாம் வந்து சரியாக கேள்வி கேட்கல. சின்னதாக தான் ஆரம்பித்தான். சாப்பிடு, சொல்லுங்கள், சாப்பிடு. ஒரு ஜோக்கு ஒன்று இருக்குது, பார்த்தேன். இந்த நம்ம சாம்பார் பாக்கெட்டெல்லாம் ரப்பர் பேண்டை போட்டு கட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இந்த ரப்பர் பேண்டு ஜோக்கு நம்ம ஜனங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு. இந்த குருமா பாக்கெட்டு, இந்த சாம்பார் பாக்கெட்டெல்லாம் ரப்பர் பேண்டு போட்டு கட்டி கொடுத்துருவோம். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், நூலில் போட்டு கட்டி கொடுவான், கடற்கடன்னு சுற்றி அறுத்து கொடுத்துருவான். அந்த முனையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போல பாருங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, அது ஒரு மாதிரி சொல்லிச்சு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுது, இந்த சாம்பார் பாக்கெட்டை கட்டி கொடுக்குறவன் அது வேற வார்த்தை வந்து சொல்லுது, மாவனை நீ எப்படி சாப்பிட்றவன்னு பார்த்துறன்னு அப்படி கட்டி கொடுத்தானா. அப்போதான் கப்பன்னு பசியில் இருக்கும். அதை என் ஒய்ஃப் சொல்லிச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறான், சரி என்ன பண்ணலாம், ஓட்ட போட்டுடலாம். கரெக்டாக முடியலையா, டக்குன்னு என்ன பண்ணு, பூச்சி பத்திரமா என்ன பண்ணோம், ஓட்ட போட்டு நறுக்குன்னு கட்சி ஊற்றிடலாம் இன்னத்தில். அது ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு, நீங்கள் கூட ஃபேஸ்புக்கில் கூட அந்த ரீல் வீடியோ பார்க்கணும். அதை அசிங்கமாக பேசுது. அந்த மாதிரி நான் நீ எப்படி சாப்பிட்றன்னு பார்த்துறேன்னு சொல்லிட்டு கத்தி கொடுக்குறானா, இல்லை நீ எப்படி சாப்பிடவே கூடாதுன்னு கட்டி கொடுக்குறானான்னு தெரில. ஆனால் போட்டு என்ன பண்ணுறான், கடன்னு வச்சு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்துறான்.
அந்த மாதிரி நம்ம ஜனங்களுடைய வாயை திறக்கணும்னா ரப்பர் பேண்ட் அதை திறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போதும் ஒருத்தருக்கு நினச்சிக்கிறாங்க நான் இதுக்கம்மா கட்டிட்டு வந்துடுறேன், எப்படி அவுத்து என் வாயை திறந்துடுறேன்னு பார்த்துடுறேன். ஏங்க நீங்கள் பேசுனாங்க, விசுவாசம்னது பேசும். ஆமென். நீங்கள் பேசுனாதான் விசுவாசம் உங்களுக்கு எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு தெரியும். ஒருத்தங்க பிரச்சனையே பேசுகிறாங்க, வியாதியை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, டாக்டர் சொன்னதை பேசுகிறாங்க, இல்லை அவங்களுடைய இல்லாமையும் வறுமையும் குறைவையும் தாழ்ச்சியையும் அதிகமாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் இருக்குதுன்னு, தேவன் மேலே எவ்வளோ விசுவாசம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? அகப்பையில் இருக்கிறது தானே சின்னது, சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும். ஏன் சொல்றாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை பிரதர், அந்த மாதிரி பிரச்சனை பிரதர், ஐயோ பிரதர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பிரதர், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க பாஸ்டர், என் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அப்படி இப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. அது என்னத்தை காட்டுதுன்னா எந்த அளவுக்கு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் தம்பி எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் இருக்குதுன்னு வாய் என்ன பண்ணுது, எக்ஸ்ரே எடுத்து லைட்டில் காட்டிடுது. நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வார்த்தையை பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குது, விசுவாசம் அவ்வளோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வந்து. அவருடைய வார்த்தை சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எழுத்தின் ஒரு உறுப்பு கூட மாறாதான், அவர் வார்த்தை மாறாதான். அப்போ இந்த உலகத்தில் நம்பக்கூடிய ஆட்கள், நம்பகத்தன்மை வாய்ந்த வார்த்தைகள் மனுஷனுக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஹலோ, அதனால தான் சொல்லிட்டார், மூக்கில் காத்துக்கிற மனுஷனை நம்பாத, எப்போ போவான்னு தெரியாது. அவன் வார்த்தையை நம்பி மழை போல நம்பி இந்த பிரதர் கவுத்து விட்டுட்டாரு பிரதர் அப்படின்னு வந்துடுவேன். அவர் கடவுள் கிடையாது. பிரச்சனை என்னன்னா ஜனங்களுக்கு உள்ளான ஒரு வெளிப்பாடு இல்லை. மனுஷன் யாரு, அவன் எந்த நிலைமையிலேருந்து வந்திருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் இருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறான் அப்படின்றது தெரியாதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் சொன்னால் அப்படியே நம்பிடுறாங்க. எப்படி எந்த இடத்துல வச்சிடறாங்க, கடவுளை இறக்கி வச்சுட்டு அந்த சிங்காசனத்தில் மனுஷனை வச்சிடுறாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் நம்ப மாட்டாங்க, அவங்களே நம்பிப்பாங்க. யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. எனக்கு என் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, நான் ஏன் யாரையும் நம்பணும், நான் தான் பார்த்துட்டேன்னு. யார் மேலேயும் நம்பிக்கை வச்சாலும் வேஸ்ட்டு. அதனால் நான் என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். நீதிமொழிகள் சொல்லுது, தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரையை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து அப்படின்னு வர்றார். சுய புத்தியின் மேல் சாயாத. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அந்த அறிவில் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையை கட்ட பார்ப்பாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அப்படியே கை கொள்ளுகிறவன் யாருக்கு ஒப்பிடுவேன்னா, பெருமழை வந்துச்சாங்க, புயல் பேர் கூட தெரியாது, உச்சரிக்க முடியல. பெருமழை பொழிந்து காற்றடித்து மோதினாலும் அந்த வீடு விழாது. ஏன்னா சிமெண்ட் போட்டு பெரும்பாக்கத்தை செங்கல் போட்டு கட்டி வச்சுக்கிறான், விழாது. அந்த மாதிரி
தன் சுய புத்தியிலையும் மற்றவங்க புத்தியிலையும் சேர்த்து கட்டுனா நிலைக்கவே நிலைக்காது, பட்டுன்னு விழுந்துடும். எதனா ஒரு பிரச்சனை வந்தா இடிஞ்சு அப்படியே போய் உட்காந்துருவாங்க. அதனால்தான் தாவீது சொல்றான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும், 10,000 பேரோ 16,000 பேரோ விழுந்தாலும் அது என்ன அணுகாது. நான் ஸ்ட்ராங் பாருங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு. ஆமென். அப்போ என்ன என்ன வெளிப்பாடு, என்னத்தை தப்பா புரிஞ்சுக்கின அப்படி என்னத்தப்பா கர்த்தர் இருக்குது. வேதம் சொல்லுது, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவ்வளோ நேர்மையான தேவன். அவர் அவ்வளோ நேர்மையான எதை காட்டுதுன்னா அவ்வளோ ஒழுக்கமானவர், அவர் அவ்வளோ ஒழுங்குள்ள தேவன், எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்றவர், அவ்வளோ சத்தியமுள்ள தேவன், அவர் சத்தியபரர். அப்போ அவருடைய வார்த்தை சத்தியம். அதனால தான் சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை பெருசா பார்க்குறாங்களோ, அவங்கெல்லாம் யாரை பார்க்குறாங்கன்னா கர்த்தரை பெருசா பார்க்குறாங்க. ஆமென். அது எதை காட்டுது? வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தையும் வார்த்தைக்கு அதிகமான நேரத்தையும் செலவிடுற மனுஷன் யாருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நேரத்தை செலவிடுறான்னா தேவனுக்கு. அப்போ உங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன். உங்க மேல அவ்வளோ அன்பு இருக்கு, என் மேல அவ்வளோ மரியாதை இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு என்ன மதிக்கிறீங்களோ அது எதை காட்டுதுன்னா ஏசு சொல்றாரு, உங்களுடைய வார்த்தையை மதிக்கிற ஆளு என்ன மதிக்கிறாங்கன்ற. அப்போ ஒருத்தங்க அந்த கணத்தை கர்த்தருக்கு கொடுக்குற கணத்தை ஒரு பாஸ்டருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு பாஸ்டருக்கு கணத்தை கொடுக்கும் போதே தெரியுது அது கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. சும்மா யாராத்துன்னு வீட்டில் மதிப்பு மரியாதை கொடுத்து வைக்க மாட்டாங்க. தங்களுடைய பொருளையும் தங்களுடைய பணத்தையும் அந்த சீக்கிரத்தை கொடுக்க மாட்டாங்க. அவிசுவாசிங்க இருக்கிறாங்க. அவிசுவாசிங்கன்னா யாரு? புறஜாதிகள், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க. அவங்கள பத்தி வேதம் சொல்லுது, புத்தியில அந்தகாரம். என்ன புத்தியில அந்தகாரம்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்கள என்ன பண்ணியிருக்கிறானோ அவங்க கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த கண்ணு கிடையாது. தொடுங்களேன், கண்ணில் குத்திக்க போறீங்க, தொடுங்க. இந்த கண்ணை இப்படி காட்டுங்க, இப்படி தொடுங்க. விசுவாச செய்கைகள். இந்த கண்ணு கிடையாது. ஆவிக்குரிய கண்ணு இருக்குது, மனக்கண்ணு இருக்குது, உள்ளான கண்ணுன்னு சொல்லுது வேதம். அதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் பாருங்க, எதனா ஒரு சாமியாருக்கு, ரஜினிக்கு, கமலுக்கு, அஜித்துக்கு பாலாபிஷேகம். இதெல்லாம் ஏன் பண்றான்? புத்தியில அந்தகாரம். அந்தகாரம்னா என்ன தெரியுங்களா? கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடுற போறீங்களான்னு? இல்லை ஓடல. கண்ணை மூடுங்களேன். இருட்டா இருக்குதா? இப்போ லைட்டை பார்த்ததுனால கொஞ்சம் லைட்டு தெரியுது இல்லையா? அது கூட தெரியாமல் இருக்கும். இப்போ கண்ணை மூடினா ஒரு மாதிரி ஒரு லைட் எல்லாம் தெரியும். ஆனால் அதுவும் தெரியாமல் ஒரு இருட்டு இருக்கும் பாருங்க. ஒண்ணுமே தெரியாது. அது எதை தம்மா காட்டுது? தேவனை குறித்து சின்னதா கூட தெரியாம அறியாம போய் ஏதோ ஒரு மனுஷனை, ஏதோ ஒரு கடவுள்னு சொல்லி அதை வழிபட்டு இருக்கிற ஆளுங்களை தான் சொல்லுது புத்தியில அந்தகாரமா. பயங்கரமான வார்த்தை அது. அவன் பண்றது. அதனால்தான் இயேசு, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை என்ன பண்ணாங்க? சிலுவையில இயேசு சொல்றாரு, தாங்கள் செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்றாரு.
அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுப்போம். இது கொஞ்சம் வாசித்துட்டு சீக்கிரம் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுவேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17 விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இன்னொன்னு சொல்றாரு பாரு, ஏய் நான் ரொம்ப ஞானிப்பா, எனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லப்பா. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு உப்பாக மாட்டுறாங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மிருகங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடவுள்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூபத்தை உண்டாக்கி வணங்கின்னு இருக்காங்க. கடவுள் எதுன்னு தெரில, கடவுள் யாருன்னு தெரில, இதுதான் கடவுள்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வணங்கின்னு இருக்கிறாங்க மிருகத்தை. தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்குறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நேரத்தையும் அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய சக்தியையும் அவங்களுடைய எல்லா விதமான அறிவையும் ஒரு மிருகத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாங்க, வழிபட்டு கொடுக்குறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அதுக்கு கொடுக்குறாங்க. அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சிருக்குது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன, அது இருள் அடைஞ்சிருக்குதான். அவங்களுடைய சிந்தனைனால என்ன பண்ணியிருக்காங்க, வீணரா இருக்கிறாங்க. இப்படி செய்கிறவங்கள பற்றி கீழே போட்டிருக்குது, ஆணோட ஆண் பெண்ணோட பெண் அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை விட்டு வேற விலகி வரும்போது அருவருப்பான காரியங்களை செய்கிறத பற்றி கீழே போட்டிருக்கு. அதை படிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். இதில் என்ன தெரியுதுன்னா, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்குறாங்க. சத்தியத்தை, உலகம் உண்டானது தேவனுடைய வல்லமை. வானத்தை பார்த்தா தெரியுது, பூமியை பார்த்தா தெரியுது தேவனுடைய வல்லமை, எவ்வளோ பெரிய வல்லமை. ஒரு புயல் வரும்போது தான் அப்போதான் தெரியுது, ஐயோ இயற்கையில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதா அப்படின்னு. அது என்னது, தேவனுடைய ஒரு வல்லமை. அது தேவன் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புல தேவன் தன்னுடைய வல்லமையை வச்சிருக்கிறாரு. அதுதான் அது காட்டுது. அதை பிசாசு என்ன பண்ணுறான், தனக்கு சாதகமாக என்ன பண்ணுறான், எப்போ ஆதாம் பாவம் செஞ்சானோ அவனுடைய அதிகாரத்தை வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஆதாமுக்கிட்ட இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவருடைய நாமத்தினால, அதை சொல்கிறேன் நான், அவர் நாமத்தினால திருத்தலாம். இந்த சைக்ளோனிய, இந்த புயலையே நம்ம திருத்தலாங்க. அதிகாரம் இருக்குது இயேசுவின் நாமத்தினால. போனால் போகும். ஜிம்மில் ஒருத்தர் சொன்னார், அது கடலில் இருக்குது, எப்போ வரோம் தெரியாது அப்படின்னு. நான் சொன்னேன், வரவே கூடாது, உள்ளே வரக்கூடாது. அப்படியே சொன்னாங்க, நான் உள்ளே வரவே கூடாது, சொல்லாதீங்க வரோன்னு, வராது அப்படின்னு. வரல. ஹலோ, நான் வீட்டிலேருந்தே சொன்னேன். நைட்டு சொல்லின்னு இருக்கிறாங்க, சென்னைக்கு நெருங்குது. ஏசுவின் நாம ஜன்னல் பக்கமாக பார்த்து, ஏசுவின் நாமத்தில் போ, அப்படியே போ போ, இப்படியே தான் சொன்னேன். போ, ஏசுவின் நாமத்தில் புயலே, வெளியே உள்ளே வராத, கிளம்பு போ, வெறும் மழையோட சீனை காட்டு கிளம்பு.
நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நான் அது ஒரு இதுவாக சொன்னேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும், விசுவாசத்தை பயிற்சி பண்ணும். கொஞ்சம் அண்ணனுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒருத்தர் அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்த பார்க்கும் போது நம்மளுடைய விசுவாசத்தை அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. அவங்க நிலைமையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே அப்படியே ஒரு கிராஃபிக்ஸில் வர மாதிரி அவங்களுடைய தழும்பு கிழும்பு எல்லாமே அந்த புண்ணுக்குன்னெல்லாம் ஆறி அவங்க அப்படியே ஆரோக்கியமாக உட்காரணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க பண்ணுறாங்க, அப்படியே பெட்லேருந்து அப்படியே எழுப்பிடுறாங்க. ஒரு குழந்தை பாருங்க, ட்விஸ்டட் ஐ, கண்ணு வந்து இப்படி இருக்கும். பிரசங்கம் சர்ச்சில் உட்காந்து இருக்கும் போது அது குணமாயிடுச்சு. ஒரு சபையில் குணமாயிடுச்சு. இந்தமாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. நான் ஒரு குருசைடு போயிருந்தேன். 10th படிக்கிற குழந்தை பொண்ணு, கண் இப்படி இருந்தது பாருங்க. அவங்க பாட்டி அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்படுது, அழுதுன்னே சாட்சி சொல்கிறாங்க. ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு மீட்டிங். அப்போ தான் ஃபஸ்ட் முதல் நான் பார்க்குற அற்புதம் அதுதான். அவங்க நான் கண்ணு சரியாக வந்த பார்க்கல, சரியானவங்க வந்து சாட்சி சொல்கிறத பார்த்தேன். இந்த காணப்படாத தேவனுடைய வல்லமை உலகம் உண்டானது முதற்கொண்டு காணப்படுது. தேவனை குறித்து அறியப்படுவது இந்த இயற்கையிலே என்ன பண்ணுது, காட்டுது. அதையும் அடக்குறான் மனுஷன். அதுவும் இல்லாம தன் மனசாட்சி மனசாட்சியில உள்ள தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற மனசாட்சி உள்ள இருக்குது. தேவன் யார் எப்படிப்பட்டவர்ன்ற மனசாட்சி கூட சாட்சி சொல்லுது. அதையும் அடக்குறான். இதெல்லாம் சேர்த்து அடக்கிட்டு பாவத்தை பண்றாங்க. அதாவது மிருகத்துக்கு வந்து பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு பாவம் என்னன்னு தெரியும். எப்படி தெரியும்பா? கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் உள்ளவே என்ன சொல்லுது, தப்பு எது சரி எது அப்படின்னு உள்ளவே அவனுக்கு காட்டி கொடுக்குது பாருங்க. மனசாட்சி, உள்ள சாட்சி, வெளியவும் சாட்சி, எல்லாமே இருந்து அவன் உண்மையான கடவுள்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுங்களா? ஒருத்தவங்க ஜீவனுள்ள தேவன்கிட்ட வராமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்கன்னா அவனுக்கு என்னன்னா, தன் வாழ்க்கையில் அவன் கடவுளாக இருக்கணும். அவரெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதனால தான் ஆதாம் வந்து என்ன பண்ணான்? ஆண்டோடைய வார்த்தையை மீறினான். வார்த்தையை மீறிந்து எதை மீறதுக்கு சமம்? தேவனை வானான்றதுக்கு சமம். நேற்று அதை படிக்கும் போது பாருங்க, அவன் ஒன்றுமே பண்ணல. ஆண்டவர் தெருத்துல அவன் தான் போய் ஒளிகிறான். அவர் வரத்துக்கு பார்க்குறாரு, அவன் ஒளிகிறான். ஐயோ, தோட்டத்தை விட்டே திருத்திட்டாரு. அப்படித்தான் நம்மளுக்கு தோணுது. எவ்வளோ கொடூரமான தேவன், தோட்டத்தை விட்டே துரத்திட்டார் பத்தியா? கடவுள்கிட்ட இந்த மாதிரி தப்பு போனால் துரத்திடுவார். அவரு துரத்தலைங்க, அவன் தான் ஓடி போய் ஒளிஞ்சான். ஹலோ, இருக்குதுங்களா? அவன் ஒளிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணார், நீ ரொம்ப போய் ஒளிகிறப்பா, ரொம்ப கூச்சப்படுற, ரொம்ப கூச்சப்படுற, அதனால என் பிரசன்னத்தை விட்டு, இந்த தோட்டம் நான் பிரசன்னமாகிற இடம், அதனால அந்த பிரசன்னத்தை விட்டு என்ன பண்ற, வெளியே அனுப்புறாரு. ஏன்னா அவனால மறுபடியும் முதல்ல இருந்த அந்த நெருக்கத்தையும் அந்த அன்பையும் அந்த உறவையும் கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் போய் என்ன பண்றான், ஒளிறான். அதனால பார்த்தார் ஆண்டவர், முதல்ல இருந்தது போல நீ இல்லை, நான் இதை சரி பண்றேன், அது வரைக்கும் என்ன பண்ண, வெளியே போயிரு அப்படின்னு அனுப்புறாரு. ஆண்டவர் வராரு. ஆனா ஆண்டவரை தேடி இவன் போல, ஏன்னா அவன் நிராகரிச்சுட்டான். வார்த்தை மீது இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு நான் வரேன், உங்க வீட்டில் ஒரு 2 நாள் தங்க விடுவீங்களா? என்ன
இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தங்க விட்றேன். நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் கறி குழம்பு செய்கிறேன் சாப்பிடுங்கன்றீங்க. என் மேலே மதிப்பு மரியாதை வச்சு சொல்கிறீங்க, கறி குழம்பு வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க. நான் சொல்கிறேன், கறி குழம்பு நீங்கள் சொல்கிற அந்த கறி குழம்பு வானாங்க எனக்கு அப்படின்ற. உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேங்காவெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறேன் உங்களுக்காக, நல்லா மசாலாலாம் போட்டு. நான் இது வரைக்கும் அந்தமாரி வச்சதில்லை, நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்குது, வானான்ட்டார். என்ன பண்ணுறேன், எழுந்து அப்படியே போயிடுறேன் வானான்னு. அந்த வார்த்தை உங்களை எப்படி பாதிக்கும்? டேஸ்ட்டாக வச்ச கறி குழம்பு உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையை மாரி இருந்து உங்களை என்ன ஆயிடுச்சு, பாதிக்குது இல்லை? அதை தான் இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா எதை காட்டுதுன்னா உங்களை மதிக்கலைன்னு காட்டுது இல்லையா? அதுதான் அங்கே நடந்தது. இன்னும் ஒரு பயத்தை சாப்பிட்டாங்க, அதுக்கு போய் தோத்திட்டாங்க. பழம் மேட்ரு கிடையாது அங்கே. தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த உறவு, தேவனே நிராகரிச்ச. மற்றது எல்லாத்தையும் சங்கீதத்தில் போட்டிருக்கு, சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். சகலத்தையும் சொல்றாரு, ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, மனுஷனை நமது சாயலாக நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக, அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் திமிங்கலங்களையும், திமிங்கலத்தை விட பெருசாக ஒரு மீன் இருந்தால் கூட அதையும், பூமியில நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் மிருகங்களையும், சிங்கத்தையும் புலியையும், அது வந்து டிராகன் இருந்ததா, டைனோசர் இருந்ததா, எல்லாமே இருந்ததா இந்த பூமியில? இருந்தது. அதையும், யானையையும் குரக்கடாயிலையும், நீங்க பயப்படுற எல்லா மிருகத்தையும் என்ன பண்றாரு சொல்றாரு, ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படி அவனை வச்சார். வானம் கூட, வானத்தில் இருக்கிற பறவை எல்லாமே மூணு அதிகாரத்தையும் அவனை கொடுத்துட்டாரு. சமுத்திரத்துல, வானத்துல, பூமியில எல்லாமே அவனுடைய பாதத்துக்கு வச்சாரு. அவர் தூக்கின்னு போய் என்ன பண்றாரு, பிசாசு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நினைச்சேன், அப்போ ஆதாம் வந்து பிசாசியே மேய்க்கிற ஆளாக தான் வச்சிருக்காரு. ஏன் மனுஷங்க இன்னமும் வந்து பிசாசு வந்து பெரியவனா இருக்கிறான், மனுஷங்க வந்து அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? காரணம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீங்க எல்லாம் சரீரத்தில் இருக்கிறீங்க, அவன் ஆவியில் இருக்கிறான். அதனால தான் இன்னும் ரூல் பண்ணின்னு, இப்போ இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் பிசாசு. இப்போ அவனை தூக்கி காலு அடியில் வச்சிட்டாரு, நமக்கு காலு அடியில். இயேசுவின் நாமத்தை நீ நம்பினா, இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ சொன்னினா, உனக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளை ஏமாத்தின அந்த சாத்தானே உன் முன்னாடி வந்து நின்னாலும், நீ இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அப்படியே திரும்பி பார்க்காம ஓடுவார். அவனுக்கு இந்த மாதிரி மரியாதையே கொடுக்கக்கூடாது. அவர் ஓடுவார், அவன் ஓடுவான். ஏன்னா இயேசுவின் நாமத்துல அவ்வளோ அதிகாரம் இருக்குது. சொல்றாரு, இயேசு சொல்றாரு சீசரங்கிட்ட, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க போய் என் நாமத்தினால போய் என்ன பண்ணுங்க, பிசாசை துரத்துங்கன்றார். சிஸ்டருக்கு ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருந்தேன். வேலைக்கிழமையே ஓடினோன்னு ரொம்ப ஆவலா இருந்தா, அதுக்கான வெளிப்பாடெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ போனவனே போயிடுறப்பா அப்படின்னாரு. பார்த்தா பிசாசு என்ன பண்ணிட்டான், பேரை உச்சரிக்க முடியாத ஒரு புயலை கொண்டு வந்துட்டான். புயலை எடுத்துன்னு வந்து வர முடியல அவங்க வீட்டுக்கு. ரெடியா இருந்தேன், அவங்க தான் விடுதலை ஆயிடுவாங்க. ஆண்டவர் உண்மையாலுமே நம்பிக்கையை கொடுத்துட்டாரு, அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. நீ போய் சொன்ன உடனே அவங்க நிரந்தரமா விடுதலை ஆயிடுவாங்க. எந்த கான்ஃபிடென்ட்டு, எங்க அந்த நம்பிக்கை வருது, எங்க அந்த தைரியம் வருது? எனக்காக இயேசு மரித்திருக்கிறார்,
எனக்காக இயேசு மரித்திருக்கிறாரு, எனக்காக தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. அவரே சொல்லி என் நாமத்தை என்ன பண்ணு சொல்லுப்பான்னு உரிமையோட கொடுத்துருக்கிறாரு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே சொல்ல வேண்டியதுதான். போடா பிசாசு, நான் போவான் அவன், போடா. உங்களுக்கு தெரியாதுங்க. உதாரணம் கொடுத்தா தான் நீங்கெல்லாம் அப்படியே நம்புவீங்க. ஒரு துப்பாக்கி இருக்குது, இதோ அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நிற்கிறாள், அவகிட்ட கொடுத்துட்டாங்க. இந்தாம்மா வச்சுக்கம்மான்னு அப்படி திருப்பினா, ஐயோ ஏய் இருடி, ஏய் எதை நாய் திருப்படி இப்படி வாங்குங்கப்பா, அதை வாங்குங்கப்பா. இப்படி பயப்படுவீங்க. அவளுக்கா பயப்படுறீங்க? துப்பாக்கிக்கு பயப்படுறீங்க. அது முதல்ல வாங்க, எது ஆயிடுறாரு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ குழந்தையா இருந்தாலும், நம்ம பாஷையில் சொல்லணும்னா நீ கண்டாமிருகமா இருந்தாலும், நீ யூஸ் பண்ணா முன்னாடி இருக்கிறவன் இப்ப பேசுன பத்தி அந்த மாதிரி நடக்கும். சொல்லாத, அந்த பேரை சொல்லாத, எனக்கு எரிச்சல் வருது. அந்த பேரை சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குது. எந்த பேரை? இயேசுவின் பேரை. உங்களுக்கு எதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உள்ளேருந்து அப்படி கொஞ்சம் எடுத்து அப்படி நெய் மாதிரி எடுத்து காட்டிட்டா போதும், அது போதும் உங்களுக்கு. இப்போ காட்டுறேன் பாருங்க ஒரு நெய்யை. உங்களுக்கு பிடிக்காதவங்க பேரை சொன்னால் அப்படி வருது, புசுக்குன்னு ரத்தம்லாம் கொதிக்குது, ரச்சகனில் வேற நரம்பெல்லாம் ஏறுது, அப்படியே புசு 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 புசு. ஏய் நம்ம நார்மலாக தான் அந்த புக்கு புக்குன்னு வேக்குது, ஒரு மாதிரி ஆகுற. நீ அந்த பேரை அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுவானா, இயேசுவின் பேரை சொன்னாலு குப்பு 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 குப்புன்னு ஓடுவோம். ஏன்னா அந்த பேர்ல அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ பெரிய காரியங்களை அந்த பேர்ல செஞ்சு வச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதான் மேட்ரு. நீ பேரை சொல்லு, அதை நம்ம சொல்லணும். பேரை சொன்னா சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ பேரை சொல்லி பாரு, ஏசு ஏசுன்னு சொல்லி பாரு. நீங்க சும்மாவே ஏசு ஏசுன்னு வாயில சொல்லி பாருங்களேன், உங்களை அறியாமையிலே ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களை அறியாமையே நீ அந்த நாமத்தை சொல்ல 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 உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் உங்களை சுற்றி ஒரு விதமான ஒரு தெய்வீக பிரசன்னமும் இருக்கிறத உணர்வீங்க. இயேசுவின் நாமத்தை ஒரு சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அப்போஸ்தலர் புத்தகத்துல இயேசுவின் நாமத்தை குறித்து ஓயாம பிரசங்கம் பண்ணாங்க, ஓயாம பிரசங்கம் பண்ணாங்க. பிலிப்பு போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணான். என்னத்தை பண்ணான்னா இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணான், இயேசுவை பத்தி சொன்னான். அதை கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது, அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே நல்லா இருக்குது பாருங்க. அதை பத்தி பேசணும் பிசாசுங்க ஓடுது, ஜனங்க ஓடி ரட்சிக்கப்படுறாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் எல்லாமே ஓடியாந்து என்ன பண்றாங்க, இப்போ சீசர்களை பிடிச்சி இந்த நாமத்தை நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, அது சொல்லக்கூடாதா? மனுஷருக்கு பயப்படுறதா தேவனுக்கு பயப்படுறதா? பர்டிகுலரா அதை மட்டும் சொல்றான், இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு. இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 அற்புதங்கள் நடந்துனே இருக்குது. அப்போ இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை வேல்யூவா பார்க்கக்கூடிய ஆட்களை நம்ம என்ன பண்ணணும், மாறணும். அந்த அறிவாடை நம்ம பாருங்க. இங்க சொல்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காணப்படாதவையாவி அவருடைய நிச்சய வல்லமை. சூரியனை பாருங்க, சூரியனை என்ன இது சொல்லுவாங்க, கத்திரி வெயிலா? அப்பத்தான் அந்த சூரியன் எப்படிப்பட்ட ஒரு பவர்ல இருக்குதுன்னு அப்பதான் தெரியும் அவங்களுக்கு, நம்மளுக்கு இல்லையா? அதே மாதிரி எதனா ஒரு புயல் வந்தால் தான் இந்த இயற்கையில் இவ்வளோ வல்லமை இருக்குதா அப்படின்னு தெரியும்.
இதெல்லாம் என்னது? காணப்படாதவைகளாகவே அவருடைய நித்திய வல்லமை. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, உண்டாக்கும் போது தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். இதை எல்லாவற்றையும் வெளிப்படையா தேவன் வெளிப்பிரகாரமும் காட்டுறாரு, உள்ளேயும் காட்டுறாரு. அதை காட்டியும் சத்தியத்தை தன் அநியாயத்தினால அடக்குறாங்க மனுஷன். அவங்களாம் யாரு? பிசாசுடைய ஏஜென்ட்டுங்க. தன் சுயமா என்னால் வாழ்ந்துக்க முடியும், நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாரையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற ஆளு, கடவுளை நம்ப மாட்டேன். ஒருத்தவங்க மாய்மலம் மனுஷனை ஏமாத்துவான். இந்த சாமியாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறானுங்க பாருங்க. சாமின்னு சொல்லி மனுஷனை ஏமாத்துவான். ஆனால் அவனுக்கு தெரியும் நல்லா. ஒருத்தர் விஜய் டிவில எதுலேயே பார்த்தேன். மந்திரவாதிங்க ஏதோ குறி சொல்கிறவனோ ஏதோ இவனுக்கு இந்த வியாதிக்குது அந்த வியாதிக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும். இதே அந்த வியாதி அவனுக்கு இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக டாக்டர்கிட்ட போவான். அவ்வளோ அறிவாக அவன் நடந்துக்கிறான். பேக்கு ஜனம் என்ன பண்ணுது? ஐயோ ஐயா உங்களைத்தான் நம்பி வந்திருக்கிறான் ஐயா. அதே வியாதி அவனுக்கு வந்ததுன்னா அவன் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவான்? எது ஸ்பெஷலிஸ்ட் யாரா? ஏமாத்தின காசெல்லாம் யாரா? போட அவங்ககிட்ட குர்றா, அதை முதல்ல சரி பண்றான்னு ஓடுவான். இவங்க இல்ல, இவர்கிட்ட போனா இவர் கையை வச்சாருன்னா சுகமாயிடுதாமே. ஏமாத்து அவன் சொல்றான், சொல்ல பார்த்தா தெரியுது அவன் எவ்வளவு தெளிவாகிறான். கவனிங்க, இவங்க என்ன பண்றாங்க? தேவனை மகிமைப்படுத்தாம வராம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க கடவுள் வேணா, நான் கடவுள் என் வாழ்க்கை. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எல்லாம் குட்டி கடவுள்ன்றோம். அவரை முதல்ல வைக்கிறோம், நம்மளை ரெண்டாவது வைக்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவரை முதல்ல இருந்து எடுத்துட்டு அவனை வச்சுக்கிறான். நிறைய பேர் சும்மானா சாமி கும்பிடுவாங்க. சாமிங்களை சும்மானா கும்பிட்டு அந்த சாமி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செய்வான். எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் மாலை போட்டு ஏடா கூடமான படத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்க. மாலை போட்டுக்குன்னு பீடி பிடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு மலைக்கு போகிறாங்களே, அந்த மலைக்கு போகும்போது தூங்கும் போது 2 பேரும் இப்படி தூங்குறாங்க, 2 பேரும் உதற இப்படி ஒட்டினுக்கிற மாதிரி தூங்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்து இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறானுங்க பாருங்க. என்னது என்ன பண்றானா, வெளி பிரகாரமான ஆளை ஏமாத்துது. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும். என்னது? அவனுக்கு நல்லா தெரியும் நான் யாரை ஏமாத்துறேன்னு. அவன் தெளிவா இருக்கிறான். நான் என்ன ஏமாத்திக்கல, தொகுதி பத்தியா பக்கத்துல இதைத்தான் ஏமாத்துறேன் நான். அவங்களாம் உண்மையாலுமே கடவுளை வணங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயா இப்பதான் பார்த்துருது நீங்க சொல்ல பேரு. உண்மையிலேயே கடவுளை அவங்க உள்ளம் பூர்வமா யாருமே என்ன பண்ணல, அறிந்து கொள்ள. தான் வாழ்க்கையில எதுக்குமே நான் அடிபணிய மாட்டேன். அதுதான் அவனுடைய குணத்தில் இருக்கிற ஹை லெவல். நான் யாருமே சொல்லி நான் கேட்க மாட்டேன். இது எதை காட்டுது? கடவுளை தள்ளி கடவுளுக்கு இடத்துல அவனை வைக்கிறான். அதை காட்டுது. நீங்கள் யாருன்னா போய் என்னை ஆண்டவரை பற்றி சொல்லுங்களேன். நான் போய் ஆரம்ப காலத்தில் ரசிக்கப்பட்ட புதுசில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். பாஸ்டர் சொல்லுவார், அப்பா இந்தமாரி ரொம்ப சொல்லின்னு இருந்தால் ஒருத்தவங்க வருவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, ஒருத்தவங்க வரமாட்டாங்க. அது அவங்க அப்படியே ஜீவ புஸ்தகத்திலேயே பேர் எழுதினவங்க தான் வருவாங்க. அது ஒன்று. நான் போய் எல்லாருக்கிட்டையும், நம்ம வாய் சும்மாவே இருக்காது பாருங்க, தொணன்னு பேசின்னு இருப்பேன். இயேசுவை பற்றி சொல்லுவேன். அந்த மறுபடியும் பிறந்த அந்த ஆரம்பத்தில், இயேசு ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் போய் சொல்லுவேன்.
ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பாருங்க. சொல்லும் போது இப்போ லேட்டஸ்டாக கூட சொல்லும் போது எனக்கு சொன்ன உடனே என்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுங்க நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்க்குறேன். நான் என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் சர்ச்சைக்கு வந்து உக்காந்துட்டேன். உக்காந்த உடனே இயேசு ஏற்றுக்கொண்டேன். நம்ம யாருன்னா சொல்லி எவனா ரசிக்கப்பட்டு ஆண்டவர்களை வழி நடத்தலான்னு பார்த்தா எவன் ஒருத்தனை பார்க்க முடியல. ஏன்னா நான் வந்த மாதிரி யாருமே வர மாட்டீங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருக்குது. உடனே சடனாக ஏற்றுக்கொள்ளையா? இங்கே உட்காந்துக்கிறீங்க யாரெல்லாம், நீங்கள்லாம் யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட ஆட்கள். ஆமே. அப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. காணாமல் போன ஆடுன்றார். தொலைஞ்சி இருக்கிற ஆளு சொன்ன உடனே என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிச்சிட்டு எஜமான கண்டுபிடிச்சி ஓடியாந்து உட்காந்து. அந்த மாதிரி நிறைய இருக்குது. வெளியே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னால் ஒருத்தவங்க உடனே வந்துடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு லேட்டாக வருவாங்க. லேட்டாகும் வர்றதுக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாலன். எனக்கு சொன்னவன் தான் அவனுக்கும் சொல்லிருக்கான். அவன் சொந்தக்காரன். அவன் திரும்ப திரும்ப சொன்ன, நானும் சொன்னேன், அவனுக்கு வரல. அப்புறம் பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சபையில் இருக்கிறான். பார்த்தா அந்நிய பாஷெல்லாம் பயங்கரமாக பேசுகிறான். டேய், நான்லாம் சொல்லும் போது வரல. ஒருத்தவங்களுக்கு இருதயம் கடினமாக இருக்கும். ஒரு ஆட்டுக்கு போட்டி கடினமாக இருக்காது, இருதயம் கடினமாக இருக்கும். ஒருத்தவங்க மனது வந்து சில காரியங்களால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரச்சனைங்க, சில இதெல்லாம் இருக்கும். உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கு. யாரெல்லாம் இருக்கிறீங்க? விசுவாசத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா? உடனே விசுவாசிக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் பாருங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியங்களை வந்து அந்தந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நான் உடனே வந்தேன்னா உடனே கூட வரல. அவன் புதன்கிழமை சொல்கிறான்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து உள்ளே உட்காந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா திட்டினேன் பாருங்க. என் ஃப்ரெண்டையே அசிங்கமாக திட்டினேன். வரேன்டா அவன் பாஸ்டர்கிட்ட வரேன், கேட்குறேன். இப்படியே தான் சொல்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் சொன்னது. எதுக்குடா இந்த கடவுள் இந்த வாழ்க்கையை இப்போ எனக்கு கொடுக்கணும், என்னை படைக்கணும், கொடுத்து நாசமான ஒரு வாழ்க்கை எதுக்கு நான் கொடுத்து எனக்கு வரேன்டா இப்படியே தான் சொல்கிறேன். வந்து கேட்குறேன் அவன் பாஸ்டர் கட்டிய. அப்புறமா தான் தெரியுது, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் வாழ்க்கையை அற்புத விதமாக மாற்றுறதுக்கான விசுவாசத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை எப்படி அற்புத விதமாக மாற்றலான்ற அறிவையும் தாளந்தையும் எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு. சோர்ஸ் எல்லாம் வெளியே வச்சிருக்கிறார். சொன்னேன் இல்லையா, காணப்படாததின் நிச்சயம். இப்போ நம்ம பார்க்குறோம். சில பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் உள்ளத்தை மட்டும் மாற்றிட்டீங்க, என் ஆத்மாவை பரிபூர்ணமாக மாற்றலை. என் ஆவியை முழுமையாக என்ன பண்ணீங்க, மறுபடியும் பிறக்க வச்சு தேவனுடைய அந்த சாயலை திரும்ப கொடுத்துட்டீங்க. ஆதாமை எப்படி உண்டாக்குனாரு? தூக்கம் வருதுங்களா யாருக்குண்ணா பேசுறது? இல்லை ஒரு மாதிரி போதா பிரசங்கம்? தவுக்கல கதையை விட்டேன். நான் மறுபடியும் வரேன். ஆதாமை உண்டாக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குனார்ல, அதை இழந்தான். இழந்ததை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து மூலியமா மறுபடியும் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அதை தான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறார். நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம உலகத்தில் என்ன நம்ம நினைக்கிறாங்க, இப்போ செத்துட்டானா காக்காவா வருவேன், இல்லை நாயா வருவேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க போல இருக்குது. இல்லை ஏன் பேனாவா ஈராவா இதெல்லாம் வராமல் நீ என்னது காக்காவா? இதெல்லாம் வந்து வேற மறு ஜென்மம் எடுப்போம். இதெல்லாம் பிசாசு சொல்கிற போய். ஹலோ, இனிமேல் ஏமாற்றி கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தை மாற்றாமல்
நித்திய நரகத்துக்கு போகிறதுக்கு பிசாசு சொல்கிற பொய் அது. நான் இன்னொரு ஜென்மத்தில் வந்து ஆடா பிறப்பேன், ஏன் ஆச்சி கறி மறுபடியும் போகிறதுக்கா? நான் நினச்சினுக்கிறேன் நீ உன்னை பற்றி ஒரு புக்கை படித்தேன் பாருங்க. நித்தியத்தை குறித்த அறிவை வேற யாருக்கிட்டாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சு அதை நம்பி ஏமாந்தோன்னா அதை மறுபடியும் திரும்ப வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், மறுபடியும் மாற்றுறது. இப்போ ஒருத்தர் வந்து அவர் ஒன்று யாரையோ சொன்னதெல்லாம் நம்பி இப்படி தான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, காக்காவாக வருது, வேற ஏதாவது மிருகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்கன்னு வைங்களேன், செத்துட்டு நரகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் மாற்ற முடியுமா? ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு 80 வருஷம் வாழ்க்கைனா நீ எதனா கண்டதை நம்பின்னு போ, சாவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இது நித்தியத்துக்கு சம்மந்தப்பட்டதாச்சே. நித்தியமாக ஏன் நரகத்தில் இருக்கிறது? காலங்களும் வருஷங்களும் நேரங்களும் கணக்கே இல்லாமல் ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டான்னா அதை அங்கே போய் புத்தி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இங்கேயே தெரிஞ்சாதான் அங்கே போயிட்டு சுய நினைவெல்லாம் இருக்கும், நம்ம பேசுனதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். அங்கே போயிட்டு மறுபடியும் மாற்றணும்னா முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு நீ மறுபடியும் பிறக்கணுன்றாரு. அப்போ மறுபிறப்பில் என்ன பண்ணிட்டாரு, அந்த தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. கவனிங்க, தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் மறுபடியும் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த நித்தியத்தை குறித்த அறிவை மற்றவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க கூடாது, நம்மளே என்ன பண்ணணும், அதை குறித்து ஆராய்ச்சி தெளிவடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வாழ்க்கையிலேயே. அதுவும் இல்லாமல் இந்த நித்திய ஜீவனை குறித்து, இந்த மறுபிறப்பை குறித்த அறிவையும் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹலோ சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நான் உங்களை சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு உட்கார வச்சா உட்காரணும், அவ்வளோ முக்கியம். இப்போ வருதா எவ்வளோ முக்கியம்னு? சொன்ன வாயெல்லாம் புடி, சும்மா தானே சொன்னீங்க இல்லை? புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நான் ஏந்து போகிறேன் பாஸ்டர். என்னத்துக்குமா போகிறேன்? உக்காரு, நீ தானே சொன்ன. ரொம்ப ரொம்ப முக்கியன்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீட்டுக்கு வர்ற. கவனிங்க, காணப்படாத நிச்சயம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துருக்கிறார். அந்த திரும்ப கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் எதுவுமே வெளியே இல்லை, உள்ள மட்டும் ஆதாரம் இருக்குது. மறுபடியும் பிறந்திருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அதுவே என்னத்தை காட்டுது? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு காட்டுது. என் சுபாவம் முதல்ல இருந்து அந்த வாழ்க்கையை, அந்த தாட்டு அதெல்லாம் இல்லை, நான் இயேசுவை நேசிக்கிறேன். அந்த பிசாசினுடைய அந்த குணம் அதெல்லாம் போயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆதாமுக்கு எத்தனையோ ஏக்கரில் ஒரு தோட்டம், 4 பேர் குளிக்கிறதுக்கு 2 பேர் குளிக்கிறதுக்கு 4 நதிகள். அந்த தேசத்தில் பொன் விளையும். ஹலோ, அவங்க நந்துனுக்கிற தேசத்தில் தங்கம் விளைஞ்சிருக்குதுங்க. செடி கொடி மரம் வளைகிற மாதிரி. எத்தனை பேருக்கு ஈவினிங் வந்து சர்ச் இருக்குது, அது தெரியுமா? இப்போ விட்டுட்டு ஈவினிங் வேறு பிடிக்க போகிறவங்கள. ஈவினிங் வந்து ஒரு தலைப்பில் பிரசங்கம் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது.
என்ன தலைப்பு தெரியுமா? நல்லா தட்டுங்கப்பா. இது வரைக்கும் அந்த மாதிரி தலைப்பை கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு சொன்னேன், அந்த மாதிரி தலைப்பை கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. என்ன தலைப்பு தெரியுமா? மிதமிஞ்சிய செழிப்பு. ஹலோ, செழிப்பு தானே பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கிறீங்க? மிதமிஞ்சிய செழிப்பு. ஆண்டவர் ஒரு காலத்தை சொன்னார், பிரசங்கம் பண்ணும்போது சொல்ல போகிறேன். சரி, நான் அப்புறமா சொல்லலாமா? எத்தனை பேர் வந்தால் தான் தெரியும். எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா எப்படி தெரியும்? வந்தால் தான் தெரியும். 1ஆம் தேதின்னு நிறைய பேர் வந்துட்டீங்க. மற்ற சமயத்தில் காலி சேரை பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குது எனக்கு. கவனிங்க, இப்போ ஆண்டவர் உள்ளத்தை மாற்றிட்டாரு. ஒரு ஆதாமையும் ஏவாளையும் எப்படி சிருஷ்டித்து வச்சாரோ அதே லைஃப்பை தான் நம்ம வாழும்படி தேவன் ஆசைப்படுறாரு, விரும்புகிறாரு. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாங்க நம்புறீங்க? ஆதாமு எவ்வளோ அழகாக அற்புதமாக சிருஷ்டித்து அவ்வளோ பெரிய தோட்டத்தில் வச்சு எல்லாத்தையும் அவன் பாத்திரத்துக்கு கீழே வச்சு எல்லாத்தையும் அனுபவி ராஜாயன அனுபவின்னு 2 பேரையும் என்ன பண்ணிட்டாரு? குத்து மிஸ்டர் ஏசு சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள், கையை பார்த்து சொல்கிறேன், உங்களை பார்த்து, பொல்லாதவர்களாகிய நீங்கள், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அம்மா நான் வரமாட்டேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு நலமானதை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவான்றார். ஆமென். ஒருத்தவங்களுக்கு என்னன்னா, கொஞ்சம் பணம் வந்துட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சம் வந்துடும். ஐயோ தாங்காது அவங்களுக்கு. பணத்தை எதுக்கு நம்ம குத்துக்கிறாரு? குப்பை மாதிரி ஆக்கிறதுக்கு குத்துக்கிறாரு. நல்லா செலவு பண்ணு. இதை சொல்லும் போது எனக்கு ஓவராக ஏறுதா, இப்பவே பிரசங்கம் பண்ணலான்னு அப்படி தோணுது எனக்கு. நல்லா அனுபவி. எடுக்க எடுக்க தண்ணி குறையாதுல்ல, அதே போலதான் உன் வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிச்சு ஆண்டவரை துதி. காட்டு புஷ்பன்றார். யார? உலகத்தனை சொல்றாரு. அவன் என்ன பண்றான்? ஸ்டைலா கோணி, லிட்டரலாவே கோணி என்ன பண்றான்? ஒரு பாவாடை மாதிரி இருக்கிற ஒரு ஜீன்ஸ் எடுத்து வச்சுக்கின்னு அது விற்குது. சும்மா என்ன ரேட்டுக்கு விற்குது? ரேட்டு சரியா தெரில. அது எப்படியோ ஒரு 10,000 ரூபாய்க்கோ 20,000 ரூபாய்க்கோ மேலே அந்த ஜீன்ஸ். கோணிங்க. ரேஷன் கடையிலலாம் பார்ப்பீங்களே, இப்போ பார்க்க முடியல தரையிலலாம் நிறைய பேர் வீட்டில். எங்கள் வீட்டிலலாம் பார்த்து ரேஷன் கடையில் இருக்குது அந்த கோணி, அரிசி பை கோணி, அதில் ஒரு ஜீன்ஸு, அது அவ்வளோ ரேட்டு. அதை போட்டுன்னு மாட்டின்னு சுற்றின்னு இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க பணத்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறம்மா. என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அப்படியே சொக்கணும், தூக்கம் வரணும் சாப்பிட்டு, அந்த மாதிரி இருக்கணும்னு தான் விரும்புகிறேன். ஐயோ என்னால் இது கட்டுப்படுத்தவே முடியலங்க. இப்போவே செழிப்பு பிரசவம் பண்ணலாமான்னு. ஆனால் சொல்கிறார், நீ ஒருத்தர் சொல்கிற ஒரு சர்வே எடுக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடாத பழங்களும் சாப்பிடாத கனி இதுங்களும் எல்லாமே நீங்கள் 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 இப்போ நம்ம பழத்தை பார்க்கறதுக்கே முடியல. வாங்கினா ஒரு ஆப்பிளாக சொல்கிறான், 2 ஆப்பிள் நேற்று வாங்கிட்டு வந்தேன். 2 ஆப்பிள் 100 ரூபா. மாவு ஆப்பிளான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்க. நம்பி வாங்கிட்டு வந்தால் 1 ஆப்பிள் மாவு ஆப்பிள், 1 ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள். ஏமாத்திச்சுரா. எவ்வளோ? 100 ரூபா. 2 100 ரூபா. வடிவேல் காமெடி மாதிரி. உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தேன். எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்? நான் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், 100 ரூபா. இது 100 ரூபாவா? ஆமாம், நான் கூட வாங்கியிருக்கிறேன். ஓகே, அதோட கம்முன்னு சாப்பிட்டு முடியுங்க. அதை ஆப்பிளை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் காடுகளில் விளைஞ்சி பழுத்து அது சாப்பிட்ற நிலமையிலேருந்து அழுகி கீழே விழுந்து அது எதுவுமே சாப்பிடாம எத்தனை கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் எவ்வளோ பழங்க வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுமா?
இப்பதான் தெரியுதுன்றீங்களா? இங்க காசு கொடுத்து வாங்க முடியல பழத்தை. காட்டில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ பழங்களையும் காய்கறிகளையும் விளைஞ்சி விளைஞ்சி அழுகி போய் கீழே விழுது. சில மிருகங்கள் சாப்பிடுது. மிருகங்கள் சாப்பிடாத டன்னா தினமும் வேஸ்ட் ஆகுதாங்க. அவ்வளோ தேவன் மிதம் மிஞ்சி இருக்கிறாருன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம பக்கம் வருவோம். ஆண்டவர் சொன்னாரு, இது பிரசங்கம் பண்ணும்போது இப்போ 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 சில காரியங்களை சொல்ல வரலாம்னாலும் முடிய மாட்டேது, எனக்கு டைம் வேற இல்லை. இப்போ எல்லாத்தையும் உள்ள மாற்றிட்டாரு. உள்ளத்தை மாற்றி உங்களுக்கு மனசாட்சிக்கு பொதுவாக நான் பேசுகிறாலும் உங்களுக்கு புரியும். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆசைப்படுவீங்க, விரும்புவீங்க. அதுதான் உங்களுடைய லட்சியமே இல்லையா? உள்ளத்தை மாற்றிட்டாரு. உள்ளத்தை மாற்றிட்டு இப்போ அனுபவிக்கிறதுக்கு உங்களால் முடியல இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன நம்ம சொல்கிறாரு, உனக்குள்ள ஒரு சுபாவத்தை கொடுத்துருக்கேன் பத்தியா, அந்த சுபாவத்துக்குள்ள விசுவாசம்னு ஒன்று கொடுத்துக்கிறேன் பத்தியா, அந்த விசுவாசம் தான் காணப்படாத இருக்கிற, நீ பார்க்காம நிலைமையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த விசுவாசம் தான் என்ன பண்ணும், உனக்கு அடையும்படி செய்யும். விசுவாசமானது நம்பப்படுறது உறுதி, காணப்படாதது நிச்சயம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும்னாருன்னா அது அப்படியே நீ நம்பினா அப்படியே ஆகும். கர்த்தர் உன் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த வார்த்தை போய் உள்ள போய் நீ அதை விசுவாசிக்கும் போது, அதை குறித்து அதிகமான அறிவு வரும்போது, அதை அப்படியே உன் வாழ்க்கையில கண்ணு முன்னாடி அப்படியே பார்ப்ப, கண்டிப்பா பார்ப்ப. ஏன்னா விசுவாசம் உள்ள இருந்து அப்படியே பெருகும். காணப்படாதது நிச்சயம் அதுல இருக்குது, நம்பப்படுறது உறுதி இந்த வார்த்தையில, இந்த விசுவாசத்துல இருக்குது. உனக்குள்ள அந்த சுபாவத்திலே உள்ளே என்ன பண்ண வச்சிருக்காரு, அந்த அந்த புதிய சிருஷ்டிக்குள்ள, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள, அந்த மறுபடியும் பிறந்த அந்த ஆவிக்குள்ளவே உனக்குள்ள நம்புறதுக்கான விசுவாசிக்கிறதுக்கான விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, பிசாசு நடுவில் எதனா ஒன்று காட்டி எதனா ஒன்று பண்ணி நல்லா நடந்துன்னு போயிருப்பீங்க. இப்போ 8வது மாடிக்கு போனோம், 8வது மாடிக்கு போனோம், அதை அடைய போறீங்க. 8வது மாடியை படிக்கட்டுலையோ லிஃப்ட்லேயோ எதுலேயோ போகிறீங்க. திடீர்னு கரண்ட்டு நின்னா எப்படி பாதியிலே நிற்குதோ, எப்படி ஒரு நான் நடந்து பார்க்குறோம், ஒரு படிக்கட்டு சீக்கிரமாக இறங்கி ஓட முடியாது போல இருக்குது. இங்கே இருக்கிற படிக்கட்டில் அந்த முனங்கனெல்லாம் பல்லு கொஞ்சம் கேள்வி மாரிக்குது. படிக்கட்டுங்க என்னத்தை வச்சு பூசுனா வெறும் மண்ணையும் கொஞ்சோண்டு சிமெண்ட்டையும் வச்சு பூசிக்கிறான் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அவசரத்துக்கு கூட ஏற முடியாது போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பிசாசு என்ன பண்ணுறான்னா, நல்ல விசுவாசத்தில் வரும்போது, இப்போ கேட்கும் போது நல்லா இருக்குதுல்ல, அதை பார்க்கும் போது கூட நல்லா இருக்கும். நீங்கள் எதை விசுவாசித்து கண்ணால் பார்க்கும் போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விதமான இடையூறுகளையும் சில காரியங்களையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து, பிரச்சனைகளை கொண்டு வந்து, நீங்கள் அந்த ஸ்டெப்புக்கு போகாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தடுக்கிறது. அதை மட்டும் சரி பண்ணிட்டா சூப்பராகிடுவீங்க. ஜிம்முக்கு ஒருத்தர் வருவார், நல்லா நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒருத்தருக்கு, நல்லா 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 புசு புசுன்னு இருக்கும் வயிறு, பங்களா நாய் மாரி நல்லா புசு புசுன்னு இருப்பார். நல்லா 125 கிலோ அவர். சாமுவேல், நான் தான் சாமுவேல் தான் சொல்லிக்கிறேன் பேரை. சாமுவேல் வர முடியல, ஒரு நாளைக்கு நீங்கள் வரலன்னா ஒரு 1000 ரூபாய் அபராதம் போடணும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் போடாதீங்க, நான் வரேன். அப்புறம் பின்ன எப்படி உங்களுக்கு இடம் குறையுது, நான் கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கணும்னு பார்த்தா வர மாட்டேறீங்க. நான் சொன்னேன், இல்லை வீட்டில் இருந்து வலி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நிறைய ஒரு மாதிரி ஆயிடுது சமையல் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்கிறேங்க, அவருக்கு சொல்கிறேன்னு சொல்லலை, உங்களுக்கு சொல்லுங்கிற உள்குத்தி இது, உங்களுக்கு சொல்கிறேன், பிரசங்கத்துக்குள்ள பிரசங்கம்.
நான் சொன்னேன், நீங்கள் ஒன்ஸு ஜிம்முக்கு வந்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுருவீங்க இல்லையா? ஜிம்முக்கு உள்ளே வந்துட்டாலே என்ன பண்ணுவீங்க? அதையும் இதையும் தூக்கிட்டு எப்படியோ பண்ணிவிடுவீங்க. ஆரம்பத்தில் தான் என்ன பண்ணோம்? ஆரம்பத்தில் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஜிம்முக்குள்ளே வந்தால் என்னாலேயே நானே பண்ணுறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அதே போல் தான் எதனா ஒரு சமையல் பண்ணுறதுக்கு, சாமான் கழுவுறதுக்கு, உங்களுக்கு கூடலாம் துணி துவைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் நல்லா தீவிரமாக போயிட்ட பிறகு உங்களை யாருன்னா கூப்பிட்டா கூட காது கேட்காது. ஏன்னா அக்கா என்ன பண்ணிட்டாங்க, பக்கெட்டு உள்ள தலையை விட்டுக்கினாங்க. ஆரம்பத்தில் யாருன்னா கூப்பிட்டா சரி அப்புறமா பார்த்துக்கலாம் வரேன். அதே போல தான் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கும்போது உடம்பு எப்படி தான் குறையுது, உங்களுக்கு குறையும். வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் ஜிம்முக்கு போயே ஆவேன்னு, அதுதான் உடம்பை குறைக்குது. இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு உடம்பு குறைக்காது. அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையை நல்லா ஆக்கும். ஹலோ அல்லேலூயா. நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, போய் ஆகணும்னு முடிவு எடுத்துட்டு இங்கே வந்து உக்காந்துறீங்க பார்த்தீங்களா, சரியாயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் மெசேஜுக்குள்ள மெசேஜ். நீ வீட்டில் இருந்துக்குன்னு அதுக்குது இதுக்குது தண்ணி ரொப்பணும் அப்படிக்குது, எப்போ என்னால் வர முடியல அப்படி இப்படிலாம் என்னன்னு வச்சுக்கோ, அது இல்லை. முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, எப்படியோ வந்து புஷ்டார்ல நம்மள இல்லை, முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை நல்லா. நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வாரம் வருதுன்னு தெரில, இந்த டிசம்பர், இந்த 4 வாரமும் யார் யாரெல்லாம் வரீங்களோ, இந்த 4 வாரமும் யார் யாரெல்லாம் வரீங்களோ, கரெக்டாக வரீங்களோ, ஜனவரி பீப் பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேன். பீப் பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேன். நம்ம அடுத்த வருஷம் 2025 வந்து பீப் பிரியாணியோட என்ன பண்ணணும், கொண்டாடணும். இப்போ உங்களுடைய தொகையை பார்த்து தான் நான் எத்தனை கிலோ அரிசி போடணும்னு, இல்லைன்னா எனக்கு மிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எனக்கு ஆசையாக இருக்குது பீப் பிரியாணி செஞ்சு எல்லாருமே இங்கே சாப்பிடணும் அப்படின்னு. பரவாயில்ல, நான் தைச்சாலும் பரவாயில்ல சாப்பிடணும் அப்படின்னு. அப்போது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் முடிச்சிடலாமா, முடிவெடுத்து முடிச்சிடலாமா, திருவிருந்து எடுக்கணும், காணிக்கை எடுக்கணும், டைமு அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. தவக்கல கதை, பச்சை தவக்கலையா, சொறி தவக்கலையா? நீங்கள் சின்னதாக இருக்கும் போது சின்னதாக இருக்கும் போது நீங்கள் ஒரு கூலான ஒரு தண்ணி, சில்லுன்னு இருக்கிற தண்ணி, தெய்சா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா தெய்சாவில் வந்து ஒரு தவுக்கில் விழுந்துச்சு, கூலாக இருக்குது. அது கால் மேலே காலை போட்டுக்கின்னு அந்த தெய்சா உள்ள கால் மேலே காலை போட்டு, ஐயோ என்ன கூலாகுது, ஒரு குளம் குட்டை கூட இந்த மாதிரி இல்லை, என்ன கூலாகுது. அவங்க எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, சுத்தண்ணி போட்டு குளிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. அந்த தவுக்கில் என்ன நினச்சிக்கிச்சு, ஐயோ நோ கூலாக இருக்குதுன்னு தவுக்கு கால் மேலே கால் போட்டுன்னு உள்ளே பத்துனுக்கிறாரு. அது சின்ன ஓரளவுக்கு கூலிங்கான தண்ணி தான். அதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கற்றுன்னு போய் அடுப்பில் வச்சுட்டாங்க. அது என்ன நினச்சின்னு இருக்குதுன்னா, கடைசி வரைக்கும் இது கூலாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுது. அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மறுத்து போயிடுச்சு. அதான் மேட்ரு.
அது தோலில் தான் சுவாசிக்கும். மூக்கு ஓட்டை இருக்கும், ஆனால் மூக்கில் சுவாசிக்காது. தவளை அது தோலில் தான் சுவாசிக்கும். ஆமையும் சரி, முதலையும் சரி, தவக்குலன்ற தவளையும் சரி, அது தோலில் தான் சுவாசிக்கும். ஏன்னா அது வந்து தண்ணிலேயே வாழும், நீர்லேயே வாழும் இல்லையா? ரெண்டுமே ஒன்று தான். இல்லை, நிலத்துலேயே வாழும், தண்ணிலேயே வாழும். அது தோலில் சுவாசிக்கிறதுனால அது மாதிரி. அது என்ன ஆயிடுச்சுன்னா மறுத்து போயிடுச்சு. அது என்ன பண்ணியிருக்கணும், சின்னதாக இருக்கும் போது இது நம்ம குளம் குட்டை மாதிரி இல்லையே, அப்போவே என்ன பண்ணியிருக்கணும், வெளியே வந்துட்டு இருக்கணும். முட்டாள் தவக்கலை என்ன பண்ணிச்சு, கால் மேலே கால் போட்டுன்னு உள்ளே பத்துக்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுது, ஆனால் தெரில அதுக்கு. ஏன்னா மறுத்து போச்சு இல்லை, தோல் மறுத்து போயிட்டு அப்படியே சூடு ஏறுது 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 நல்லா ஏறிச்சு. மேலே ஆவி பறக்குது. ஆவி பறக்கும் போது தவக்குளுடைய ஆவியும் வெளியே வந்துச்சு. செத்த போயிடுச்சு தவக்கலை, தவளை. கொதிக்கும் போது பார்த்தா கால் கையெல்லாம் நீட்டிக்கிச்சு. என்னடா இது, நம்ம வைக்கும் போது வெறும் தண்ணியை தான் வச்சேன்னா மேலே இருந்தால் குழம்பு மாரி கொதிக்குதுன்னு பார்க்குறான். பார்த்தா தவக்கலை செத்து போச்சு. அந்தமாரி எதாவது டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சா சின்னதாக இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும், லபக்குன்னு வெளியே வந்து விழுந்தணும். முடிஞ்சிச்சு சிஸ்டர் கதை. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பிசாசு வந்து என்னன்னு வரான், பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு பிசாசு வருவான்னு வேதம் சொல்லுது. நல்லது பேசுகிற மாதிரியே வரும். உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு வரும். எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே தெரியும், சொல்லு. இந்த மாதிரிலாம் கேட்டனா சொல்ல மாட்டேன், ஒழுங்காக கேளு. சொல்லு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி தெரியுமா, இவங்கள பற்றி தெரியுமா, இதை பற்றி தெரியுமா, அதை பற்றி தெரியுமா. எனக்கு எதை பற்றியும் தெரிய தேவையில்லை, இதை பற்றி தெரிஞ்சாலே நான் நல்லா இருப்பேன். ஆமென். எதை பற்றி எனக்கு தெரிய தேவையில்லை. யார் பாவத்தையும் பற்றி தெரிய தேவையில்லை, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிய தேவையில்லை, எதை பற்றியும் தெரிய தேவையில்லை. ஆண்டோடைய வார்த்தையை குறித்த அறிவு இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நிறுத்தி இருக்கணும். ஆமென். அங்கே எப்படி விட்டாங்க பிசாசை, பாம்பு வடிவில் வந்து என்ன பண்ணுறான், ஏவாள்கிட்ட பேசுகிறான், மற்ற எல்லா கனியும் புசி, இதை மட்டும் புசிக்காத அப்படின்னு சொன்னது உண்டோ அப்படின்னு வரான். சர்ச்சுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரி, போயே ஆகணுமா, இல்லை 2 வேளை வைக்கிறாரு, சாயந்தரமும் போகணுமா, அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். என் வீட்டுக்கார ஆகிய ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, நீ யார் வந்து பேசுறதுக்கு? சின்னதாகவே என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே கட் பண்ணியிருக்கணும். சாராலக்காவா, இல்லை ஏவாள் என்ன பண்ணிட்டா, லபக்குன்னு அவள் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பாளோன்னு எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு அந்த கனி ருசியாகவும் கண்ணு கவர்ச்சிகரமாக தெரிஞ்சிருக்குது அவளுக்கு சொல்லும் போது. அதனால தான் இந்த ஐம்புலன்களால் ஆடப்படுறது என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணோம். ஆவியாகிய பட்டயமாகிய இந்த வார்த்தையை என்ன பண்ணோம், எடுத்து வாயிலையும் இருதயத்திலையும் வச்சு பேசணும். ஆமென். எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறது வந்து டீட்டெயில்ஸு தான். இது வந்து எவ்வளோ முக்கியம், கர்த்தர் எவ்வளோ முக்கியம், அவர் பேசின அந்த வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம், சபை எவ்வளோ முக்கியம், ஒரு பாஸ்டர் எவ்வளோ முக்கியம், அவருடைய அபிஷேகம் எவ்வளோ முக்கியன்றது தான் இப்போ நீங்கள் உட்காந்து கேட்டுருக்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ நேரம் 1 hour உட்காந்து கேட்டீங்கல்ல, இது எவ்வளோ முக்கியன்ற ஒரு அறிவு உங்களுக்கு வந்துச்சுல்ல. உண்மையிலேயே ஆண்டவர் பேசும்போது சொல்லணும்னு தோணுது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா ஆவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகும். இந்த வார்த்தையை சொல்லி நல்லா ஆகுன்றாரு. இந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சுல்ல,
இந்த அறிவு தான் எதனா ஒன்று உங்களுக்கு இதுக்கு எதிராக பேசும்போது அதை நிராகரிச்சுட்டு வந்து உக்காருங்க பார்த்தீங்களா, அப்போதான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குது, சீராக்குது, சூப்பராகுது. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எல்லா இடத்துலையும் தேடின ஆட்கள் ஃபெயிலியரானதே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வாழ்வை தரும்னு எனக்கு ஒரு அளவுக்கு உறுதி வந்துச்சு, நிச்சயம் வந்துச்சு. நான் இதை பிடிக்க போகிறேன், இதால் என் வாழ்க்கை மாறுறதுக்கான வழி வாசல்களை நான் தேடி கண்டுபிடிச்சி அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே வாழ்க்கை, அதை நல்லா வாழ போகிறேன், அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இதுலேயே உட்காரும் போது சூப்பராகிடுவீங்க. ஒரு லேடிஸுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரைனிங் கொடுக்குறேன். அவங்க வீட்டுக்காரர் வந்து என்னை விட நல்லா படிச்சிருக்கிறாள். நான் வந்து படித்து ஜிம்மு ட்ரைனராக போகல. அவரு ஒரு கோர்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன். 50,000 1,00,000 கேட்குறானுங்க. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சுக்கின்னு வேறு எதனா வேலை கூட ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன பண்ணு வானாடான்ட்டு நான் வானான்ட்டேன். பார்த்தா அவர் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிடாரு. 50,000 1,00,000 கொடுத்து 1,50,000 கொடுத்து இந்த கோர்ஸ் எல்லாம் முடித்து அவர் துபாயில் வேலை செய்கிறார். அந்த லேடியோட வீட்டுக்கார். அவர் வந்து ஒய்ஃபை பார்த்ததும் நல்லா இடையெல்லாம் கம்மி பண்ணிடுறீங்க, நல்லா இந்த ஒரு 2.5 மாதத்துலேயே நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்குது, உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், பிரதர் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் நல்லா படிச்சிருக்கிறீங்களா, எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு. பிரதர் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க பிரதர் அப்படின்றார். என்ன நீங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க நல்லா சொல்லி தரீங்களா அப்படின்னு. அப்போ அவருக்கு குண்டா நல்லா புசு புசுன்னு இருந்தார். அவரும் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க, நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, நல்லா எதனா ஒன்று நெகட்டிவாக சொன்னால் கூட அதை பாசிட்டிவாக மாற்றி ஒரு மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா உங்களுக்கு பேச்சு டேலண்ட் நல்லா இருக்குதுன்னு. நான் பிரசங்கியார் என்கிட்ட வருவங்களை நல்லா ஆகுறது தான் என் வேலை. ஆமென். ஆண்டவர் என்னை அழைச்சது அப்படி தான் அழைச்சிருக்கிறார். மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டவர்களும் தோய்ந்து போனவரும் இல்லாதவரை கண்டு இயேசு மனதுருகினார். அந்த வசனம் தான் என்னை இந்த ஊழிய அழைப்புக்கே என்னை கொண்டு வந்துச்சு. ஆமென். உங்களை நான் பார்க்கும் போது எப்படி பார்க்குறேன், தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் அப்படி பார்க்கல, நீங்கள் எப்படி புஷ்டியாக ஆகி இருக்கிறீங்க அதை பார்க்குறேன் நான். ஆமென். புஷ்டி ஆவீங்க, நல்லா புஸ்ஸுன்னு அது என்ன சொல்கிறாங்க, நல்லா புஸ்ஸுன்னு. ஒரு மேய்ப்பனுடைய வேலையே தன் ஆடுகள் நிலைமையை நன்றாக அறிஞ்சு நல்லா ஆக்குறது தான் மேய்ப்பனுடைய வேலை. ஆமென். உங்கள் வாழ்க்கையை இல்லாததெல்லாம் கண்ணு முன்னாடி வர வச்சு காட்டுறது தான் என்னுடைய வேலையை. ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்பி நல்லா பெட்ரோல் போட்டு கொளுத்துற மாதிரி கொளுத்தி விடணும். அது எது முன்னாடி வந்தாலும் எரித்து சுட்டெரித்து சாம்பல் ஆக்கணும். அதுதான் என் வேலையை. இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, உதாரணம் போன வாரம் சொன்னேன். ஒரு குழந்தைக்கு தான் யாருன்னு தெரியாது, அதை தான் என்ன சொல்கிறோம், கருத்து தெரிஞ்சிச்சு அப்படின்றோம். உனக்கு கருத்து எப்போ தெரிஞ்சிச்சு, எனக்கு 12 வயசாக இருக்கும் போது தெரிஞ்சிச்சு. உனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு, எனக்கு 15 வயசாக இருக்கும் போது தெரிஞ்சிச்சு. ஐயா எரும மாடு எவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு வந்து தெரிஞ்சுக்கிற பாரு அப்படின்னு. நான் சின்ன வயசில் ஒன்று இப்போல்லாம் வந்து பழுத்த பழமாக இருக்குது. 8 வயசு 9 வயசுலாம் ரொம்ப நறுக்கு. ஒன்றுங்கிட்ட பேச்சு கொடுத்தா நம்ம தோற்றுருவோம் போல. எனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரியும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குதுங்க. நான் கருத்து தெரியுதுமா இதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாருங்களேன். ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார், இதை சொல்லுனாரு. பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம மறுபடியும் பிறந்து குழந்தை ஆகிட்டோம் இல்லையா, வெளியே பெரிய ஆளாக இருக்கிறோம். வெளியே வந்து பெரிய ஆளாக இருந்து உள்ள குழந்தையா இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள வந்து குழந்தையா தெரியும். ஆண்டவர் சொன்னார், எப்படி இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களே வந்து ஒன்று கின்னஸ் ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணுதுங்க. சின்ன குழந்தை இவன் தானே பொண்ணு மாதிரி இருக்கிற வேர்ல்டு ரெக்கார்டை பண்ணுது. மறுபடியும் பிறந்த சின்ன குழந்தைங்களாகிய சபை ஜனங்களாகிய என் பிள்ளைங்க கூட இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணம்பா
ஆமென். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். இது மறுபிறப்புன்றது சாதாரணமானது கிடையாது. நீ மாம்சீகமா பார்த்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இந்த மறுபிறப்பு கிடையாது. அது அதுக்கும் மேல. ஆமென். அதுக்கும் மேல இந்த மறுபிறப்பு சாதாரணமானது கிடையாது. ஒரு அந்த 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 மறுபிறப்புல ஒரு காரியத்தை நீ நம்பிட்ட, இந்த உலகத்துல அதிசயமும் அற்புதமும் பயங்கரமா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற மறுபிறப்பு அவ்வளோ பெரிய காரியம், அவ்வளோ பெரிய காரியங்க. உள்ள மறுபடியும் பிறந்துட்டீங்க இல்லையா? மறுபடியும் பிறந்துட்டீங்க. மறுபடியும் பிறந்த உங்களுடைய ஆவி, நல்லா கவனிங்க, மறுபடியும் பிறந்த உங்களுடைய ஆவி சாதாரணமானது கிடையாது, சாதாரணமானது கிடையாது. அதனால்தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஏன் சொல்றாரு இல்லையா, உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் அப்படின்னு ஏன் சொன்னாரு? நல்லா கவனிங்க. ஒரு தாய் இது மறுபிறப்பம் வழியில தான் பெற்றிருக்கிறார். அன்னைக்கு நான் சொன்னேன்ல, கர்ப்ப வேதனை பட்டு உங்களை பெற்றிருக்கிறார் சிலுவையில். கர்ப்ப வேதனை விட பயங்கரமானது பிரசவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பும் இருக்குது, சாவும் இருக்குது. அதுதான் பிரசவம். அந்த ரெண்டு வார்த்தையை ஒன்னா சேர்த்து தான் பிரசவம்னு சொல்றாங்க. உங்களை கர்ப்ப வேதனைப்பட்டு தேவன் உங்களை பெற்றிருக்கிறார் சிலுவையில். இதை பெற்றுட்டு விட்டுட்டாரா அப்படின்னா கிடையாது. அவருடைய அன்பு பயங்கரமான அன்பு. அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் அதை அறிந்து கொள்றதுக்கு மன கண்கள் திறக்கப்படும். அவ்வளோ நம்மளை நேசிக்கிற தேவன். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நம்ம குழந்தையா இருக்கிறோம். ஒரு தாயே தன்னுடைய ஒரு பிறந்த குழந்தைய என்ன பண்ண மாட்டா? விட்டுட்டு போக மாட்டா. ஜீவனுள்ள தேவனாகிய தேவன் அவரு எப்படி, கர்த்தர் எப்படி நம்மளை விட்டுருவாரு? அவர் எப்படி விட்டுருவாரு? ஜன்னலை திறந்து அவர் எப்படி விட்டுருவாரு? ஒரு தாய்க்கு அந்த தாய் பாசத்தையும் அந்த அன்பையும் கொடுத்தவர், அந்த உணர்வை கொடுத்தவர், அந்த 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 பெண் தன்மைக்குள்ளவே அதை உள்ள வச்சுவரே அவர் தான். அவர் எப்படி நம்மளை விட்டுருவார்? மறுபடியும் பிறந்தவங்களை நம்மளை விட்டுருவார். கவனிக்கிறீங்களா? அவர் எப்படி நம்மளை விட்டுருவார்? அதனால்தான் ஒரு சபையை வச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனை வச்சிருக்கிறாரு. இவங்க விட்டா கூட என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து, அதனால தான் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், நான் வருவேன், உங்களோட கூட என்றென்றைக்கும் இருப்பேன்றார். ஆமென். அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாய் திட்டுவது போல, வசனம்லாம் அப்படியே லிட்டரலாகவே உண்மைதான். ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன்றார் ஆண்டவர். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி பால் கொடுத்து போஷிப்பது போல உங்களை போஷிப்பேன்றார் ஆண்டவர். ஒரு தகப்பன் எப்படி, நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு சில வீடியோங்கள்லாம், தாய் 10 மாதம் சமைப்பா, தகப்பன் மூலியில் வாழ்நாள் ஃபுல்லாக சமைப்பான் அப்படின்ற மாதிரி. தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கிற சுமைக்கிற பிள்ளைங்களை பார்க்குற அந்த வித்தியாசத்தை காட்டுறாங்க பாருங்க. என்ன காட்டுறாங்க? தகப்பன் எப்போ பாரு தன் குடும்பத்தை நினச்சி தான் ஓடுறான், வேலைக்கு சம்பாதிக்கிறான், தன் நேரத்தையும் தன்னுடைய எனர்ஜியும் தன்னுடைய சக்தியும் எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்காக தான் செலவிடுறான். சொல்கிறாங்க பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்நாளில் அதிகமான நேரத்தை வேலைக்காக தான் செலவு பண்ணுறாங்க. தன் குடும்பத்தில் இருக்கிற நேரத்தை விட, தூங்குகிற நேரத்தை விட அதிகமான நேரத்தை ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் வேலை செய்கிற ஆள் வேலைன்னு வந்தால் அதிகமான வாழ்நாளில் அதிகமான நேரத்தை வேலையில் தான் செலவு பண்ணுறான். அவன் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். என்ன சொல்கிறாங்க? தான் குடும்பத்துக்காக தான் ஓடுறான் மனுஷன். அதே போல் இவங்களுக்கெல்லாம் உள்ள வச்ச தேவன் உங்களை உள்ள வச்சிருக்க மாட்டாரா? சூப்பர் கேட்ச் பிரதர்.
ஆ வச்சிருக்க மாட்டாரா? தாய் உள்ளத்தையும் தகப்பனுடைய உள்ளத்தையும் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் பார்க்கணும். ஆமென். அனைவரும் திருவிருந்து எடுத்துருவோமா? ஓகே, கட் பண்ணிடுவோம்.